நம்ம இப்போ 10th சமச்சி எக்ஸசைஸ் 2.5 செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். 2.5 எக்ஸசைஸ்ல இப்போ 11வது क्वेश्चन 11th क्वेश्चन பார்ப்போம். The sum of three consecutive terms that are in AP, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு APல அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள், புரியுதா? ஒரு APல அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள், அதனுடைய சம் வந்து 27, கூடுதல் 27, அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளினுடைய கூடுதல், sum of consecutive terms, three consecutive terms. Okay, three consecutive terms sum பண்ணானா sumனா add பண்ணா 27 and their product is 288. அந்த மூணு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 288. Find the three terms. இது வந்து A3ங்கிறதுனால நாம அஸ்யூம் பண்ற நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. Let the three consecutive terms be. Let the three consecutive terms be A minus B, A plus B. Okay, first நாம இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். AP நாலே இப்படிதான் 3 terms அஸ்யூம் பண்ணணும். ஏற்கனவே previous classesல சொல்லிருக்கோம். 3 terms வந்தா நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணணும்? 4 terms வந்தா A minus 3D, A minus D, A plus D, A plus 3D, இல்லையா? அதே 5 terms வந்தா A minus 2D, A minus D, A plus D, A plus 2D. இந்த மாதிரிலாம் அஸ்யூம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். So இப்போ 3 terms நம்ம அஸ்யூம் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் A minus D, A plus D என்ற கம்யூனிகேட் எழுதணும். Whose sum is 27. So sum equal to 27. Sum means கூடுதல். Okay, கூடுதல் 27. என்ன செய்யணும்? இந்த மூணையுமே ஆட் பண்ணணும். A minus D plus A plus D equal to 27. இதுல D என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். So A plus A என்ன வரும்? 3A equal to 27. புரியுதா? So அப்ப A equal to 27/3. So A equal to 9. அடுத்து பாருங்க, ப்ராடக்ட் வந்து 288. ப்ராடக்ட் சரியா? ப்ராடக்ட் equal to 288. ப்ராடக்ட்னா பெருக்கு தொகை, சரியா? பெருக்கு தொகை. ஓகே, ரைட். இப்போ ப்ராடக்ட் பெருக்கு தொகைனா என்ன பண்ணணும்? மூணையுமே மல்டிப்ளை பண்ணணும். A minus D into A plus D equal to 288. இதை A யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு 9 கண்டுபிடிச்சுக்குள்ளே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A இருக்கிற இடத்துல 9 minus D into 9 plus D, okay, equal to 288. So இதையும் சேர்த்தீங்கன்னா A minus B, A plus B, அது மாதிரி ஃபார்முலா. A minus B into A plus B formula A square minus B square. It means 9 square minus D square equal to 288/9. பாருங்க, 3 9s are 27, 2 9 18. So 81 minus D square equal to 32. Minus D square அங்க கொண்டு போங்க, 32 இங்க கொண்டு வாங்க. So 81 minus 32 equal to D square. இந்த 32 லெஃப்ட் சைடு இங்கே கொண்டு வந்துருங்க, சரியா? இப்போ இத மைனஸ் பண்ணிட்டோம்னா 9 வரும், 49 வரும். 49 equal to D square. அப்ப D is equal to √49. It means plus or minus 7. புரியுதா? ஏன்னா ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது கண்டிப்பா நம்ம plus or minus 7. So plus 7, அதாவது A equal to 9, D equal to plus 7 வச்சு மூணு டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். Next A equal to 9, D equal to minus 7 வச்சு therefore the three terms are மூன்று உறுப்புகள் கொடுப்போங்க. ரெண்டாவது சரியா? when A equal to 7, A equal to 9, இல்லையா? A equal to 9, D equal to 7. அதே மாதிரி when A equal to 9, D equal to minus 7. So 9 minus 7 means A minus B, A plus B. 9 minus 7, 9 plus 7. Okay, so 2, 9, 16. So இது ஒரு ஆன்சர். அல்லது இங்கே வருது 9 minus 7, 9 plus minus 7. Okay, so minus into minus plus. So 16, 9, 2. So உனக்கு consecutive terms உனக்கு ரெண்டு ஆன்சர், two set of terms. ஒன்னு அசெண்டிங்லயும் இன்னொரு டிசெண்டிங்லயும் வரும். புரியுதா? இந்த மாதிரி சம் வந்தாலே பிளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சுன்னா ரெண்டு செட் ஆஃப்
3 terms நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எல்லாருக்கும் இது புரியுதா? ஓகே, பாருங்க இப்போ 3 அடுத்தடுத்த உறுப்புகள் a - b a b என்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்னா கூடுதல் 27 அப்படின்னா அந்த மூணையும் என்ன செய்யணும், நம்ம கூட்டணும். கூட்டினா நமக்கு a வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து ப்ராடக்ட்னா பெருக்கு தொகை. ஸோ மூணையுமே பெருக்கணும். அப்போ பெருக்கும் போது உங்களுக்கு ஏக்கு பதிலாக நம்ம 9 இல்லையா, ஏக்கு பதிலாக 9 போடுங்க. சரியா, இங்கே ஏல 9 இங்கே ஏல 9. இது a - b இது a + b. ஸோ a² - b ஸ்கொயர். ஸோ இந்த 9 நம்ம டிவிஷன்ல கொண்டு வந்து டிவைட் பண்ணினா 32. அதை இந்த சைடு கொண்டு வந்து -b² அங்க கொண்டு போ, உங்களுக்கு d க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ d வந்து +or -7. ஸோ a வந்து 9, d வந்து 2 வேல்யூ. ஸோ +7 வச்சு ஒரு செட் ஆஃப் 3 டர்ம்ஸ் கண்டுபிடிங்க, -7 வச்சு ஒரு செட் ஆஃப் 3 டர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க, the ratio of 6th and 8th term of an AP is 7:9. ஒரு AP ல ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 6th term 8th term ஓட ரேஷியோனா விகிதம். ஆறாவது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும் இல்ல விகிதம். விகிதம்னா இந்த மாதிரி ரேஷியோ இல்லையா? சோ T6 is to T8 7:9 கொடுத்திருக்காங்க. Find the ratio of 9th term is to 13th term. இந்த ரேஷியோ கேட்டுட்டாங்க. ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேஷியோன்னு கொடுத்தா இதை நம்ம டிவிஷன்ல எழுதிக்கலாம். T6/T8 = 7/9. இதுல Tn ஃபார்முலா, Tn = ஃபார்முலா என்ன, a + n - 1 * b. Tn ஃபார்முலா, Tn ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம். Tn பார். ஓகே, Tn ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. அப்போ T6 அப்படினா a + 5b by T8 அப்படினா a + 7b. T6 a + 5b, T8 a + 7b = 7/9. அடுத்து என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 9a + 45b = 7 * a 7a + 7 7s are 49d. a னா ஒரு பக்கம், d னா ஒரு பக்கம் எடுப்பாங்க. 9a இந்த 7a இங்க வந்தா -7a = 49d - 45d. இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டா 2a = 4d. ஓகே, இதுல இருந்து மைனஸ் பண்ணியாச்சுனா சோ அப்ப a = 4d/2. இத கட் பண்ணினா a = 2d. ஓகே, a = 2d. இப்போ என்ன பண்ணனும், நமக்கு क्वेश्चन வந்து T9 is to T13 இல்லையா? T9 is to T13. That means T9/T13 அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? It is a + 8b. T9 a + 8b. n - 1 இல்லையா? 9 - 1 8d. அப்ப T13 னா என்ன வரும், a + 12d. இதுல a க்கு பதிலா 2d ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. since a = 2d இருக்குல, a க்கு பதிலா 2d ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2d + 8d by 2d + 12d. a க்கு பதிலா 2d சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 2d + 8d 10d வரும் இல்லையா? by இத ஆட் பண்ணா 14d. so dd கட் ஆயிடும். 5 2 is 10, 7 2s are 14. so your answer is 5:7. that's புரியுதா? பாருங்க, இப்போ இது சிம்பிளான क्वेश्चन தான். ஓகே, உனக்கு கொடுத்திருக்கிறது வந்து the ratio of 6th and 8th term of an AP is ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 6வது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும் உள்ள விகிதம். ரேஷியோனா இந்த மாதிரி போடுவாங்க. = 7:9. find the ratio of 9th term to 13th term. அப்படினா T9 is to T13. ஓகே, ரைட். T6 is to T8 னா ரெண்டை டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். T6 means a + 5b. T8 means a + 7b. கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 9 * a 9a, 9 * 5 45d. ஓகே, புரியுதா? இப்போ 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 7 * a 7a, 7 * 7d 49d. சோ a னா ஒரு பக்கம், d னா ஒரு பக்கம் கொண்டு போய் சால்வ் பண்ணா a க்கு 2d கிடைக்கும். இப்போ நம்மளோட क्वेश्चन 9th டேர்முக்கும் 13th டேர்முக்கும் உள்ள ரேஷியோ. அப்ப இத மாதிரி டிவிஷன் எடுத்துக்கோங்க. a க்கு பதிலா 2d அப்ளை பண்ணுங்க. நமக்கு a வந்து 2d வந்திருக்கு இல்லையா? சோ அந்த a இருக்கிற இடத்துல 2d அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சோ ஆன்சர் 5:7. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ